வணக்கம் மக்களே! அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹேப்பியா பொங்கல் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டா போட்டுருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒர்க்குக்கு போயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒர்க் தான். எந்த ஒரு லீவும் வந்து கிடையாது. ஸோ இருந்தாலும் பரவால்ல. நம்ம வீட்ல தானே இருக்கோம். ஜாலியா நம்ம பாட்டுக்கு பொங்கல சாப்பிட்டு, டிவிய பார்த்துட்டு, நம்ம வேலைய நம்ம தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த பொங்கல்ல இருந்து பொங்கல் பொங்குவது போல் உங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்படின்ட்டு, ஸோ எல்லாரும் சொல்ற அதே டயலாக் வருட வருடம் சொல்லக்கூடிய டயலாக்க இந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம வீடியோவ வந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல அப்டேட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல சில முக்கியமான அப்டேட் அண்ட் சில படிப்பினைகள்லாம் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்க போறது இன்ஃபோசிஸ் பற்றியான அப்டேட் தான். ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, நேத்து ஏடிஆர்ல கிட்டத்தட்ட 10% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரெவென்யூ கைடன்ஸ். ஸோ அடுத்த வருடத்துக்கான ரெவென்யூ கைடன்ஸ் வந்து இவங்க கணிசமா வந்து உயர்த்தியிருக்காங்க. இதனால இன்ஃபோசிஸோட பெர்ஃபார்மன்ஸ் நேத்து அமெரிக்கா மார்க்கெட்ல பெட்டரா வந்து இருந்தது. பார்ப்போம். இன்னைக்கு எப்படி இருக்கு? இல்ல இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு வீழ்ச்சிய சந்திக்குதா? அப்படிங்கிறத பொறுத்து, நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல இன்ஃபோசிஸோட பெர்ஃபார்மன்ஸ் அமையும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட்லயே கொஞ்சம் பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இன்ஃபி. பட் மார்க்கெட் ஓப்பனிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நேத்து அமெரிக்க சந்தையில குடுத்திருக்கு. அடுத்தது இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல எந்த ஒரு டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. இது சற்று நமக்கு ஒரு ஏமாற்றத்த வந்து அளிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நானும் தேடி தேடி பார்த்தேன். என்னடா டிவிடெண்ட்ட பற்றியான ஒரு தகவல் எங்கேயுமே வந்து காணோமே அப்படின்ட்டு. ஸோ என்டிடிவி ரிப்போர்ட்ன்னு நெனைக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா, நோ டிவிடெண்ட் அப்படின்ட்டு வந்து போட்டிருந்த மாரி தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ இப்போ வரைக்கும் டிவிடெண்ட் இல்ல அப்படிங்கிறது தான் உறுதிப்பட நமக்கு கிடைச்ச தகவலா இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி திரும்ப அடுத்த குவார்ட்டர்ல ஏதாச்சும் சேர்த்தி குடுப்பாங்களா? இல்ல இடையில ஏதாவது குடுப்பாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் இடையில குடுப்பதற்கான வாய்ப்பு இல்ல. ஸோ மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல கொஞ்சம் அதிகமா சேர்த்து குடுத்தாங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கும். அடுத்தது இன்ஃபோசிஸ் பற்றியான இன்னொரு ஒரு செய்தி என்னன்னா, இப்போ வரைக்கும் FY 26ல 18,000 ஃப்ரெஷர வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த FY 26 முடியறதுக்குள்ள, அதாவது மார்ச் மாசம் முடியறதுக்குள்ள 20,000 ஃப்ரெஷர வந்து சேர்க்கிறது தான். டோட்டல் கவுண்ட் 20,000 ஃப்ரெஷர்ஸ் இன்ஃபோசிஸ் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கூட ஷேர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அதிக சம்பளம் வாங்குறவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு, புதுசா ஃப்ரெஷர வந்து எடுக்குறாங்க. ஸோ அப்போ ஃப்ரெஷருக்கும் வேலை வேணும் தான். ஏன்னா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, பாஸ் அவுட் ஆயிட்டே தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து வேலை வேணும். ஸோ அவங்களுக்கு இது ஒரு புது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன் பார்த்தீங்கன்னா, வேற பக்கம் எங்கேனாலும் வந்து போயிருவாங்க. பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி ஜாப்ல நிறுவனம் விட்டு நிறுவனம் தாவுறது தான் குறிக்கோளா வந்து வச்சிருப்பாங்க. அப்படி தாவுனா மட்டும் தான் நல்ல ஒரு சேலரியே வந்து கிடைக்கும். ஒரே நிறுவனத்தில ஆணி அடிச்ச மாரி உட்கார்ந்தா, ஒண்ணு நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய போஸ்டிங் எதிர்பார்க்கணும். அப்படி இல்லைன்னா, ஸோ நம்ம ஒண்ணும் பண்ணாம அப்படியே உட்கார்ந்த இடத்துல ஓபி அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய மாரி தான் ஒரு நிலைமை வந்து ஏற்படும். ஸோ இது கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தி தான். 18,000 பேர் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு குடுக்கக்கூடிய சம்பளத்தில கம்மியா தான் வந்து இவங்களுக்கு குடுப்பாங்க. இதனால இவங்களுடைய மார்ஜினும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம டெலகிராம்ல ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தோம். JSW மோட்டார், அதாவது எம்ஜி எல்லாம் வந்து விட்டுருங்க. எம்ஜி, JSW ஜாயிண்ட் வென்ச்சர விட்டுருங்க. ஸோ JSW மோட்டார் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன் அவங்களுடைய ஓன் பிராண்ட் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது சைனா நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப்ல தான் வந்து வரப்போகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேட்டூர் அப்படிங்கிற வண்டி. ஸோ ஜேட்டூர் T2 அப்படிங்கிற மாடல்ல தான் நம்ம இந்தியால வர ஜூன் மாசம் வந்து லான்ச் பண்ண போறதா அப்டேட் வந்து நமக்கு நேத்து கிடைச்சிருக்கு. ஸோ வண்டி நேத்து நம்ம இந்த இந்த இமேஜ வந்து நம்ம போட்டிருப்போம் நேத்து டெலகிராம்ல. ஸோ பார்த்ததும் என்ன வண்டி உங்களுக்கு ஞாபகம் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு பிளக் இன் ஹைப்ரிட் ஈவி. ஸோ இது PHEV அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ஜினும் இருக்கும், பேட்டரியும் வந்து இருக்கும். இதில கிட்டத்தட்ட 29 கிலோவாட் கிட்ட பார்த்தீங்கன்னா, பேட்டரி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சிட்டி யூஸ்க்கு தினமும் நம்ம சார்ஜ் பண்ணி ஓட்டுற மாரி இருந்தா, இந்த எலக்ட்ரிக்லயே நம்ம ஓட்டிக்கலாம். ஸோ பெட்ரோல யூஸே பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் தினமும் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இதோட ரிவ்யூ எல்லாம் நம்ம என்னைக்கோ வந்து பார்த்தாச்சு. அதாவது நான் பார்த்துட்டேன். ஸோ சைனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ அதில இது செரியில ஒரு மாடல் தான். ஜீட்டூர் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க கூட டை அப் போட்டிருக்காங்களா? இல்ல செரி கூடயே வந்து டை அப் போட்டிருக்காங்களாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியல. ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். ஸோ இப்போதைக்கு இந்த சப்சிடரி கூட ஒரு டை அப்ப போட்டு இந்த ஜேட்டூர் மாடல தான் வந்து இங்க இறக்க போறதா அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, செரி கூட ஆல்ரெடி வந்து அங்க ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் ஓடிட்டு இருக்கு. ஸோ சைனால. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா, JSW மோட்டார் எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் கிட்ட ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் இருக்கு. செரி கூட சேர்ந்து என்ன என்னைக்கு வேணாலும்
ஒரு வண்டிய இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது. ஆனா, அவனுக்கெல்லாம் முந்திட்டு ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருந்தது. இப்போ செர்ரி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு அந்த கார இங்க இறக்கியிருக்காங்க. பட் என்ன பிரைஸ்ல வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சைனா பிரைஸ்ல நம்ம பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு 30,00,000 கிட்ட வருது. பட் இங்க ஒரு 45,00,000 வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ கார் பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கட்டா தான் வந்து இருக்கு. சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டாருக்கு அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் இன்னும் எத்தனை கம்பெனிஸ் இந்த மாரி வந்து களமிறங்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜே டூர் வந்து இந்த ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்ட்ல தான் வந்து இந்த காரை விட போறாங்க. ஜே டூர் அப்படிங்கிற பேர் எங்கேயும் இடம்பெறாது அப்படின்னு தான் வந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது ஜேஎஸ்டபிள்யூ மோட்டாரோட ஓன் பிராண்டா இருக்கும். ஸோ இவனுக்கு என்னதான் வண்டி செய்ய தெரியுது, செய்ய தெரியல அதெல்லாம் தாண்டி ஸோ ஈஸியா பார்த்தீங்கன்னா ஒரு காரை வந்து லான்ச் பண்ணிட்டான். நம்ம நாட்டில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எவனுமே பார்த்தீங்கன்னா, சொந்தமா வந்து முயற்சி எடுத்து ஒரு புது இன்னோவேஷன் எல்லாம் வந்து கொண்டு வரல. ஸோ ஆரம்ப காலத்துல அனைத்து நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட சேர்ந்து, அவங்களோட உதவியின் அடிப்படையில தான் நம்ம நாட்டுல கார இறக்கியிருக்காங்க. ஸோ படிப்படியான ஒரு வளர்ச்சியா நம் நாட்டு நிறுவனங்கள் அடைஞ்சிருக்கு இத்தனை வருடத்துல. ஸோ இப்போ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டாரும் அதே ஒரு வழிய தான் பின்பற்றுறாங்க. ஸோ புதுசா இன்னோவேஷன் எல்லாம் வந்து பண்ணல. ஸோ அங்க இருக்கக்கூடிய மாடல அப்படியே வந்து இறக்குறாங்க. ஸோ மேபி இதுவும் படிப்படியா ஒரு வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே வந்து இருக்கணும். அப்பதான் மேபி நாளைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது, ஐபிஓ வருது அப்படின்னா, இதுல இத பற்றியான புரிதல் நமக்கு இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். பஜாஜ் சட்டாக் பார்த்தீங்கன்னா, புது ஒரு வண்டி. இந்த சட்டாக்ல அடுத்த மாடல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியில 2 அக்காவ உட்கார வச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு தெரியுது இந்த வண்டி கேர்ல்ஸுக்கான வண்டி அப்படின்ட்டு. ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் என்ன தெரியுமா? வெறும் 55 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்து போகும். 113 கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ கிளைம் பண்றாங்க. ஆனா இந்த வண்டியோட பிரைஸ் ரூ. 91,399 அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 கிலோவாட் பேட்டரி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில இருக்க போகுது. பட் இந்த வண்டி இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் டெஃபினட்டா இல்ல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. வெறும் 55 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய வண்டி. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா வந்து பத்தவே பத்தாது. 55 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது. அதே மாரி இவங்க குடுக்கறக்கூடிய ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்டாலாம் வந்து வராது. எப்பவுமே கம்மியா தான் வந்து வரும். எல்லா எலக்ட்ரிக் நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த வண்டி சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இவங்க யார குறி வைக்கிறாங்கன்னா, பொண்ணுங்கள தான் வந்து குறி வைக்கிறாங்க. ஸோ மேபி லைட் வெயிட்டா இருக்கலாம், கால் எட்டலாம் கீழ, அல்லது மெதுவா தான் போகுது. அதனால அந்த மாரி யூசர்ஸ் வந்து இந்த வண்டிய பிரிஃபர் பண்றதுக்கான சாய்ஸ் இருக்கு. பட் ஹிட் ஆகுமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் இது ஹிட் ஆகுறது ரொம்பவே டவுட்டான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ பட்ஜெட் வரும் அப்படிங்கிற ஒரு பேர்ல ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாள்ல பறந்தது. பட் இந்த பட்ஜெட் வந்து எல்லாரும் பட்ஜெட் அப்படின்னாலே ரயில்வே ஸ்டாக் தான் பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல புதுசா சில விஷயங்கள் நடக்க போறதா தான் செய்தி வந்திருக்கு. பட் இதுக்கு முன்னாடி இருந்து நம்ம சில எக்ஸ்பெக்டேஷன வந்து மார்க்கெட்ல வச்சிருக்கோம். ஒண்ணு, ஸோ டேட்டா சென்டர் வந்து நம்ம ஊர்ல அதிகரிக்கும். அதே மாரி நம்ம ஊர்ல டொமஸ்டிக் பவர் சப்ளைவும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாரி தான் இங்க கெப்பாசிட்டிய ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து உயர்த்திட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது, ஸோ இந்த அதே மாரி இந்த பவர் கிரிட்டோட டிரான்ஸ்மிஷன் லைன் எக்ஸ்பான்ஷன் லாஸ்ட்டா யூரோப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கான பவர் கட் வந்து நடந்தது. குறிப்பா இந்த கிரிட் காரணமா தான் வந்து நடந்தது. பழைய கிரிட்டு ஸோ பெரிய அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல. இதன் காரணமா தான் அங்க ஒரு பெரிய ஒரு பவர் அவுட்டேஜ் வந்து நடந்தது. ஸோ அந்த மாரி இங்க நடக்காம இருக்கிறதுக்கு இப்ப இருந்தே வேலைகள வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட்ல பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் இந்த பவர் ரிலேட்டடா தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அடிஷனல் பாசிட்டிவான ஒரு விஷயமா வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த பேட்டரி ஸ்டோரேஜ், கிரிட் எக்ஸ்பான்ஷன், கிரீன் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி போன்ற விஷயத்துல கவர்மெண்ட் வந்து பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ரயில்வே செக்டார்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். புல்லட் ட்ரெயின கொண்டு வந்தாச்சு. இன்னும் வந்து வரல. நம்ம பயணம் பண்றதுக்கு வரல. விரைவில் வந்துரும். ஸோ அதோட பணிகள் ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய நிலைமையில இருக்கு. வந்தே பாரத்ல கசகசன்னு ட்ரெயின் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரயில்வேல ஓரளவு பட்ஜெட் பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் கொண்டு போய் ரயில்வேலயே கொட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. ஸோ இந்த பவர் செக்டார்ல பெரிய அளவுக்கு பணத்த கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த நியூக்ளியர் எனர்ஜி உருவாக்குறதுக்கு பெரிய அளவுக்கு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அந்த எனர்ஜிய வந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து டெஃபினட்டா வந்து தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க வரக்கூடிய ஆண்டுகள்லங்கிற எதிர்பார்ப்பு
அதிகமா இருக்கு. ஸோ என்டிபிசி இருக்கு. ரீசென்ட்டா கூட நமக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தது. ஸோ பவர் கிரிட் இருக்கு, பிஜிஇன்விட் இருக்கு, பிஎஃப்சி இருக்கு, ஆர்இசி இருக்கு போன்ற பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சான்ஸ வந்து குடுத்தது. ஸோ டாடா பவர் இன்னும் கொஞ்சம் கூட கீழ வந்ததுன்னா, அங்க கூட அக்யூமுலேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ பவர் செக்டார் ஒரு நல்ல பேக்கேஜா தான் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் அத வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஸோ இப்போ ஓவராலா பவர் செக்டார் வரக்கூடிய பட்ஜெட்ல பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ்ல இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பிஜி இன்விட் ஓகேவான ஒரு இடத்துல இருக்கு. ஸோ பிஜி இன்விட்டுக்கு புது அசெட் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்ப இருந்து இல்ல, கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்கேன். ஆனா, இன்னும் பெருசா புதுசா எந்த ஒரு அசெட்டும் பிஜி இன்விட்குள்ள வரல. பட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். வந்ததுன்னா, அந்த டைம்ல அவங்களுடைய ரெவென்யூ எல்லாமே வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் மாரி இருக்காது. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவிடெண்ட் ரிட்டர்ன குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பிஜி இன்விட் வந்து இருக்கு. ஸோ யாரும் பார்க்காதப்ப பார்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ இப்போலாம் பிஜி இன்விட்ல பலருக்கும் ஆசையே வந்து போயாச்சு. பட் அப்பப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்றதுல எந்த ஒரு தவறும் இல்லங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் இதெல்லாம் என்னுடைய ஒரு புரிதல் தான். பட் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டா மட்டும் அந்த பக்கம் வந்து போங்க. ஸோ புரிதல் இல்லாம போய் எதையும் போட்டுறாதீங்க. ஏன்னா நாளைக்கு கீழ இறங்குச்சுன்னா, ஸோ புரிதல் இல்லன்னா கண்டிப்பா பயம் தான் வந்து ஏற்படும். ஸோ புரிதலோட போய் அத அணுகுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது பவர் செக்டார்ல நம்மளுடைய வியூ பவர் செக்டார பத்தி நம்ம தொடர்ந்து வந்து பேசிட்டே தான் இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, போயிங் ஸ்டாக் பற்றியான ஒரு அப்டேட். ஸோ எத்தன பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு 1 இயர் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த போயிங் பார்த்தீங்கன்னா, அவ்வளதான் முடிஞ்சு போச்சு அப்டின்ட்டு. ஸோ ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்கலாம் பெருசா பேசல. ஏன்னா இங்க வந்து அமெரிக்கா பர்ட்டிகுலர் ஸ்டாக் எடுத்து அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தமிழ்ல ஆட்கள் பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் வந்து இல்ல. ஸோ பெருசா டிஸ்கஸ் பண்றது இல்ல. ஓகே இது ஓகே வாங்கலாம், இல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் போயிட்டு இருக்கே தவிர, ஸோ ரொம்ப டீப்பா ஒரு ஒரு டிஸ்கஷன் வந்து எங்கேயும் நடக்கிற மாரி நான் வந்து பார்த்ததில்ல. ஸோ இத பற்றி பல தளங்கள், யூடியூப் சேனல்கள் பார்த்தீங்கன்னா, அ பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. போயிங் முடிஞ்சு போச்சு. ஸோ எண்ட் ஆஃப் போயிங் எரா அப்படின்ட்டுலாம் வந்து பலரும் வந்து டைட்டில வச்சு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க கூட செக் பண்ணி பார்க்கலாம். போயிங் தமிழ் அப்படின்ட்டு போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் போட்டிருக்காங்கன்ட்டு. ஆனா, போயிங் பார்த்தீங்கன்னா, இப்போ வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த போயிங்க பத்தி அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா, நான் இத வந்து ஃபோக்கஸ் எல்லாம் வந்து பண்ணல. ஸோ அப்படி சொல்லிருவேன் அப்படின்ட்டு மட்டும் நீங்க நெனைக்காதீங்க. நான் வாங்கலாம் வந்து கிடையாது. ஆனா ஏன் வாங்கல? அந்த ரேஞ்ச் நல்லா இருந்தாலும், ஏன் நான் இதில பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா, எனக்கு இந்த போயிங்ல புரிதல் இல்ல. ஸோ புரிதல் இல்லாத ஒரு இடத்துல வந்து பணத்த போடுவது, என்ன பொறுத்தவரைக்கும் சரியா இருக்காது. ஏதோ நமக்கு தெரியுது அப்டின்னா, நம்ம பணத்த போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஒண்ணும் தெரியாம நான் பாட்டுக்கு கொண்டு போய் இந்த போயிங்ல காச போட்டேன்னா, என்ன நடக்கும்? ஸோ கடைசில நான் தான் பிரச்சனையில வந்து மாட்டுவேன். இதில என்ன ஏற்றம் நடக்கும், இறக்கம் நடக்கும் அப்டிங்கிற ஒரு வியூ எனக்கு சுத்தமா வந்து இருக்காது. ஸோ இதுக்காக தான் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டே வரணும். நம்ம வாங்குறோம், வாங்கல. அது 2வது. ஸோ என்ன நடக்குது? கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கும்போது, ஸோ நமக்கு சீரான இடைவெளியில நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி மிஸ் பண்ண ஒரு பங்கு தான் இந்த போயிங். ஸோ நானும் இத முன்னாடியே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இத பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ இந்த ஒரு டிப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து எடுத்திருப்பேன். ஆனா, நான் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து பண்ணல. அதனால அந்த ஒரு லோல என்னால ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, டபுள் த ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, இந்த போயிங் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. 2024ல வெறும் 164 பிளேன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆனா, இப்போ 2025ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆனா, இது ஏர்பஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருந்தாலும் கூட, ஸோ 160 எங்க இருக்கு? 600 எங்க இருக்கு? அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்க. ஸோ கொஞ்சம் பிசினஸ் அப்படி இப்படின்னு இருக்கு. இது வேணும்னு பண்றானுங்களா? என்ன ஏதுன்ட்டு நமக்கு ஒண்ணும் வந்து புலப்படாம தான் வந்து இருக்கு. பட் எந்த அளவுக்கு ஒரு ஜம்ப் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. அதுல பல சிக்கல்கள் இருக்கலாம். மேபி புரொடக்ஷன்ல ஏதாச்சும் நடந்திருக்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கலாம். ஸோ ஏதாச்சும் வந்து நடக்கலாம். அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைய வந்து நம்ம ரொம்ப ஆராயணும் அப்படின்னா, நம்ம அந்த பங்குல இன்ட்ரெஸ்ட்டோட வந்து தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான், நம்மளுக்கு தெளிவான புரிதலோட அந்த பங்க வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இது எதுக்கு சும்மா பேசிட்டு, இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத மட்டும் பேசுங்க. இன்னைக்கு என்ன வாங்கலாங்கிறத மட்டும் பேசுங்க அப்படின்ட்டு சில நண்பர்களோட ரிக்வெஸ்ட் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் மார்க்கெட் அப்படிங்கிறது அப்படி இல்ல. ஸோ ஏறுது அப்படிங்கிறதுக்காக அத கை கழுவிட்டு போணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல.
என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஏறிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் கீழ கீது இறங்குச்சுன்னா, ஸோ எதனால இறங்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படும். இத வித்துட்டு வெளிய போணுமா? இல்ல வச்சிருக்கலாமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அப்பதான் வந்து தெரிய வரும். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்ல. நீங்க எடுத்துக்கிறக்கூடிய ஒரு இதுல தான் தேவையில்லாத விஷயம் எது, தேவை இருக்கிற விஷயம் எது அப்படிங்கிறதே இருக்கு. ஸோ நான் என்ன ரிசர்ச் பண்றேனோ, நான் என்ன பார்க்குறேனோ அதெல்லாம் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இது அப்படியே உங்ககிட்ட கடத்தப்படுமான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து கடத்தப்படாது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்காச்சும் ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டே வருவோம். ஸோ அப்பதான் நமக்கு ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபியூச்சர்ல கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அபிவி கிட்ட இருந்து அபிபி கம் டூ துபாய் அப்படிங்கிற மாரி இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஸோ GLP-1 ட்ரக் விரைவில் வரும் அப்படிங்கிற மாரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, நோவா அண்ட் இந்த எலி கூட வந்து போட்டி போட போறதா அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. எத்தன பேர்ரா எங்க கூட போட்டிக்கு வருவீங்க அப்படின்ட்டு அந்த நிறுவனமும் அப்படியே ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேத்தையும் அடிச்சுக்கக்கூடிய நிறுவனம் எதுவும் இல்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த Pfizer வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வரப்போறாங்க. ஸோ எத்தன பேர் வருவாங்களோ வரட்டும். என்ன நடக்குது? இந்த மார்க்கெட் எப்படி ஹீட் ஆகுது? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். அதே மாரி இடையில இன்னைக்கு நான் போட்டாலும் போடுவேன். ஸோ இந்த ரெடில் ஆப்ஷன் குளோபல்ல அடோப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். பெருசாலாம் இல்ல. சின்னதா தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அத பற்றி நம்ம இன்னைக்கு போஸ்ட் பண்ணாலும் பண்ணுவோம். ஸோ டைம் இருந்ததுன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் போஸ்ட் பண்ணிட்டு அந்த அப்டேட்ட கூட உங்களுக்கு வீடியோ மூலியமாவோ இல்ல டெலகிராம்லயோ வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!